வணக்கம் மக்களே. சென்ற தொடரில் வேதாளம் விக்ரமாதித்தருக்கு பத்மாவதியின் கதையை சொல்லியது. இந்த முறை 4 சகோதரர்களின் கதையை பற்றி கூறியது. அதை பார்ப்போம். 4 சகோதரர்கள் கதை. ஒரு ஊரில் கங்கதேவர் என்று ஒரு அந்தணர் இருந்தார். அவருக்கு 4 பிள்ளைகள். 4 பிள்ளைகளும் வளர்ந்து பெரியவர்கள் ஆனார்கள். இந்த சமயத்தில் கங்கதேவர் காலமாகிவிட்டார். கணவன் இறந்த துக்கம் தாழாமல் அவருடைய மனைவியும் சில நாட்களில் இறந்துவிட்டாள். சகோதரர்கள் 4 உதவி செய்வார் என்றே வருந்தினர். இந்த சமயத்தில் அவர்களுக்கு உதவ வேண்டிய உறவினர்கள் சிலர் கொஞ்ச நந்த சொத்துக்களையும் அவர்களிடமிருந்து பறித்து கொண்டு அவர்களை விரட்டிவிட்டனர். சகோதரர்கள் 4 மனமுடைந்து அங்கிருந்து வெளியேறினர். கால் போன போக்கில் நடந்து கொண்டிருந்தனர். சிறிது தூரம் சென்றதும் அவர்களுக்கு களைப்பாக இருந்தது. அங்கிருந்த மரத்தடியில் படுத்து கொண்டனர். காற்று லேசாக வீசிக்கொண்டிருந்தது. களைப்பின் மிகுதியினால் மூத்த சகோதரனை தவிர மற்ற மூவரும் சற்று நேரத்திற்கெல்லாம் உறங்கிவிட்டனர். மூத்த சகோதரன் நீண்ட நேரம் யோசனை செய்து பார்த்தான். உலகத்தில் வேலை செய்து பிழைப்பதற்கான அனுபவமும் அவர்களிடம் கிடையாது. அதே நேரத்தில் அவர்கள் சிறு வயதில் செல்வாக்காக வாழ்ந்திருந்த காரணத்தால் ஒருவரிடம் சென்று யாசகம் கேட்கவும் அவர்களுக்கு மனம் கூசியது. இந்த நிலையில் உயிர் பிழைத்திருப்பதை விட உயிரை விட்டுவிடுவதே மேலானது என்று மூத்த சகோதரன் முடிவுக்கு வந்தான். உடனே தனது மேல் துண்டை எடுத்து மரக்கிளையில் முடிந்து அதில் சுருக்கிட்டு தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்தான். அப்பொழுது அந்த வழியாக வழிபோக்கன் ஒருவன் வந்து கொண்டிருந்தான். அவன் ஓடி வந்து மூத்தவனை தடுத்தான். அவனிடம், எதற்காக தற்கொலை செய்து கொள்ள விரும்புகிறாய் என்று கேட்டான். மூத்த சகோதரன் தன் குடும்பத்தின் கதை பூராவதையும் அவனிடம் கூறினான். இதற்குள் மற்ற சகோதரர்களும் விழித்து கொண்டனர். என்ன முட்டாள்தனமான காரியம் செய்ய நினைத்தாய்? வறுமைக்கு பயந்து தற்கொலை செய்து கொள்ள நினைப்பவன் கோழை. அதை எதிர்த்து வெற்றியடைபவனே வீரன். எனவே மனதை தளர விடாமல் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வழியை பாருங்கள் என்று புத்திமதிகள் கூறிவிட்டு சென்றான் வழிபோக்கன். வழிபோக்கன் கூறியது அவர்களுடைய சிந்தனையை கிளறியது. சகோதரர்களே, இனி ஒருவரை ஒருவர் நம்பி பயனில்லை. நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையில் செல்லுவோம். ஒவ்வொருவரும் மிகவும் கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு மந்திர வித்தையை கற்று வருவோம். அதன் மூலம் நாம் பிழைத்து கொள்ளலாம். ஓராண்டு காலம் முடிந்ததும் நாம் அனைவரும் இந்த இடத்தில் சந்திப்போம் என்று சொன்னான் மூத்தவன். அதன்படி 4 சகோதரர்களும் 4 திசைகளில் பிரிந்து சென்றனர். ஒரு ஆண்டு கழிந்தது. சகோதரர்கள் 4 குறிப்பிட்ட நாளன்று அதே இடத்தில் மீண்டும் கூடினார்கள். நான் சென்ற இடத்தில் ஒரு அபூர்வமான வித்தையை கற்று வந்திருக்கிறேன். ஏதாவது ஒரு எலும்பு துண்டுகள் கிடைத்தால் அதை மந்திரத்தின் மூலம் முழு எலும்பு கூடாக்கி அதற்கு தசைகளும் அழித்து விடுவேன் என்றான் மூத்த சகோதரன். எந்த மாமிச பிண்டமாயிருந்தாலும் அதற்கு தோல், மயிர் முதல்விகளை சிருஷ்டிக்கும் வித்தையை நான் அறிந்து வைத்திருக்கிறேன் என்றான் இரண்டாம் அவன். வெறும் தோல் போர்த்த உடம்பாக மட்டும் இருந்தால் போதுமா? அதற்கு அவயவயங்கள் வேண்டாமா? அந்த அவயவயங்களை அமைக்கும் ஆற்றல் எனக்கு உண்டு என்றான் மூன்றாவது சகோதரன். நீங்கள் இவ்வளவு மந்திரங்களையும் கற்று என்ன பயன்? உயிர் இல்லாவிட்டால் அது பிணம் தானே. அதனால் என்ன பயன்? உயிரற்ற சடலங்களுக்கு உயிர் கொடுக்க என்னால் முடியும் என்றான் நான்காவது சகோதரன். அப்படியானால் நாம் நமக்கு தெரிந்த வித்தைகளை சோதனை செய்து பார்ப்போம் என்றான் முதல் சகோதரன். உடனே இரண்டாவது சகோதரன் அங்கிருந்த எலும்பு துண்டை ஒன்றை பொறுக்கி எடுத்து வந்து, இதற்கு உன் சக்தியின் மூலம் முழு எலும்பு கூடாக்கி அவர்களுக்கு தசையும் கொடு என்றான். முதல் சகோதரன் ஏதோ ஒரு மந்திரத்தை உச்சரிக்க அந்த எலும்பு துண்டுடன் பல எலும்பு துண்டுகள் வந்து சரசரவென்று பின்னிக்கொண்டது. பின்னர் எலும்பு கூட்டை சுற்றிலும் தசைகளும் மூடிக்கொண்டன. கண்மூடி கண் திறப்பதற்குள் இந்த அதிசயம் நிகழ்ந்து விட்டது. நான் எனக்கு தெரிந்த வித்தையின் மூலம் இதற்கு எலும்புகளையும் தசைகளையும் அழித்து விட்டேன். நீ இதற்கு தோளும் மயிரும் கொடு பார்ப்போம் என்று இரண்டாவது சகோதரனை பார்த்து கூறினான் மூத்த சகோதரன் பெருமிதமாக. அவனும் தனக்கு தெரிந்த மந்திரத்தை உச்சரிக்க உடனே அந்த தசை பிண்டத்தின் மீது தோல் வந்து மூடிக்கொண்டது. தோளின் மேல் மயிர்களும் முளைத்து விட்டன. இதற்கு பிறகு மூன்றாவது சகோதரன் தனக்கு தெரிந்த மந்திரத்தை பிரயோகித்தான். உடனே அதற்கு சகலவிதமான உறுப்புகளும் தோன்றிவிட்டன. அத்தோடு விட்டார்களா? நான்காவது சகோதரன் நானும் என்னுடைய திறமையை காட்டுவேன் என்று காட்டுவதற்காக
அதற்கு உயிரும் கொடுத்து விட்டான். அவ்வளவுதான். அடுத்த கணம் ஒரு பயங்கரமான சிங்கம் கர்ஜித்தபடி எழுந்தது. உடலை சிலிர்த்து கொண்டே எதிரில் பார்த்தது. எதிரே 4 சகோதரர்களும் கை கால்கள் நடுங்க நின்று கொண்டிருந்தார்கள். இவர்கள் 4 நமக்கு உயிர் கொடுத்து உதவியலாயிற்றே, இவர்களை அடித்து கொள்ளலாமா என்று சிங்கத்திற்குத்தான் தெரியுமா? 6 அறிவுள்ள மனிதர்களுக்கே கருணை இல்லாத போது சிங்கத்திற்கு இது எங்கே தெரிய போகின்றது? 4 சகோதரர்களின் பேரிலும் பாய்ந்து அவர்களை கொன்று தின்றுவிட்டது சிங்கம். இந்த கதையை கூறிய பிறகு வேதாளம், இந்த 4 பேரும் இறந்ததற்கு யார் காரணம் சொல் பார்ப்போம் என்று விக்ரமாதித்தரை கேட்டது. முதலில் தசை போர்த்திய எலும்புக்கூடாக இருந்த போதும் தோல் மயிர் முதலில் உண்டாகிய போதும் கூட நிச்சயமாக அது எந்த மிருகம் என்று அவங்களுக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. 3வது சகோதரன் அதற்கு முழு அவயங்களையும் கொடுத்த பிறகு அதன் உருவம் 4 நன்றாக தெரிந்திருக்கின்றது. அது ஒரு உயிரற்ற சிங்கம் என்பதை 4 அறிந்திருக்கின்றனர். இச்சமயத்தில் 4ஆமவன் தனது சாமர்த்தியத்தை காட்ட நினைத்தது முட்டாள்தனம். எனவே சிங்கம் 4 பேரையும் கொன்றதற்குரிய பாவம் அவனையே சேரும் என்றார் விக்ரமாதித்தர். இதை கேட்டதும் சரியான பதிலை கூறியதால் வேதாளம் மீண்டும் முருங்கை மரம் ஏறி மறைந்துவிட்டது. ஓகே மக்களே, மீண்டும் அடுத்த காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.